சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல அபிமா, கோயில்ல என்ன கீழே கொட்டி இருந்துச்சு, அதுல காலை வச்சு கீழே விழ போனப்ப அது யதார்த்தமா நடந்த ஒரு இன்சிடென்ட் நினைச்சு அப்ப நான் அதை சீரியஸா எடுக்கல. விளக்கேத்துறதுக்கு வந்த யாரோ தெரியாம என்னைய கொட்டிருப்பாங்கன்னு அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் உன் மேல டியூப்லைட் வீசினதை பார்த்தா யாரோ இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அது யாரு வேலையா இருக்கும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அபிமா. நம்ம மேல வன்மத்தோடையும் கோவத்தோடையும் இருக்கிறது சம்பத் தான். இத சம்பத் பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லனா மனோஜா இருக்குமோ? அவன் ஜெயில தான் இருக்கான். ஆனா அவன் அடியாளங்களை ஏவி விட்டு இப்படி பண்ணிருக்கலாம்ல. இல்லனா திவ்யா கூட ரவுடிங்ல விட்டு இப்படிலாம் பண்ண சொல்லிருக்கலாம். ஏன்னா அவ இங்க தங்கி இருக்கிறதே நம்ம 2 பேரையும் பழி வாங்குறதுக்கு தான். இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. அபிமா, நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அபிமா இங்க வா. இங்க பாரு, சின்னையா வராரு. அவருக்கு இது தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இத வச்சே என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. வாங்க சின்னையா. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம எல்லாரும் வெளியே போய் சாப்பிடலாம்னு நினைச்சேன். கோயில நடந்த குழப்பத்துல நம்ம சாப்பிட முடியாம போயிருச்சு. இல்ல பரவாயில்ல. ஆமா இசு, நம்ம அபிமா மேல டியூப்லைட்டை வீசினது யாரா இருக்கும்?